கிங்டம் படத்தை வந்து தமிழ்நாட்டில் திரையிடுறத ஆர்ப்பாட்டங்கள் கண்டன அறிக்கைகள் அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மேன்மையோடு மாண்போடு இருந்தவர்கள் ஈழத்தமிழர்கள். அவங்கள வந்து ஒரு கடத்தல்காரர்கள் போல காட்டுவாங்க அப்படின்னா இது ஒருபோதும் ஏற்கவோ அனுமதிக்கவோ முடியாது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க உங்க படத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவர்கள். படம் தப்பா இருக்கு, படம் சொல்லக்கூடிய கருத்து தப்பா இருக்குங்க. விடுதலை புலிகளை பயங்கரவாதி அப்படின்னு ஒரு படத்தை காட்டுவாங்கன்னா தணிக்கை குழு அங்கீகரிக்கும், படத்தை அனுமதிக்கும். ஒரு வீரம் செறிந்த விடுதலை போராட்டம் செஞ்சாங்க, அவங்க ஒப்பற்ற போராளிகள் அப்படின்னு ஒரு படத்தில் காட்டுறாங்கன்னா ஒருபோதும் அதை அனுமதிக்காது. இதுக்காவது உனக்கு போராட்டம் செய்வேன். மற்றபடி திரைத்துறை சார்ந்தவங்க திரைக்குள்ள வசனம் பேசுவாங்க. நிஜத்தில் எந்த மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்காங்க? விஸ்வரூபம் வந்தப்ப விஸ்வரூப படத்தை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்துச்சு, ஏற்கனவே. அதே போல இந்த படத்தையும் எதிர்க்கிறோம். யார் எடுக்கிறா, யார் வந்து இயக்குறா, அதை தாண்டி படம் பேசக்கூடிய கருத்து. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் பிரதர். வணக்கம். கிங்டம் படத்தை வந்து தமிழ்நாட்டில் திரையிடுறத தடுக்கணும், தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் கண்டன அறிக்கைகள் அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. படத்தில் வந்து தமிழ் மக்களோட உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான காட்சிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பிரச்சனை? அந்த படத்தில் என்ன மாதிரியான காட்சிகள் வந்து நம்மளை இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவிலேருந்து அங்கே போகக்கூடியவங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்கள் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதாகவும், அதே போல் வந்து அங்கே காட்டப்படக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து குற்ற பின்புலம் கொண்டவங்க, கடத்தல் செய்யக்கூடியவங்க என்பது போல் படத்தில் காட்டப்படுது. இது வந்து அப்பட்டமான ஒரு வரலாற்று திரிவு. இப்போ இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து போகிறது மலையக தமிழர்கள் தான். மலையக தமிழர்களை வந்து ஈழத்தமிழர்கள் ஒடுக்கினது இல்லை. மலையக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் ரெண்டு பேரும் ஒடுக்கினது வந்து சிங்கள அரசு, சிங்கள பேரினவாதம், சிங்களர்கள் தான். அப்போ இது முதல்ல வரலாற்று திரிவு. அப்புறம் ஈழச் சொந்தங்கள், ஈழத்தமிழர்கள் வந்து அங்கே வந்து கடத்தல் தொழில் செய்கிறாங்க என்பது போல் ஒரு குற்ற பரம்பரை போல் சித்தரிக்கிறாங்க. இதில் உலகத்தில் எல்லா நாட்டு இராணுவத்துலேயும் வந்து மது உண்டு, புகை உண்டு. மது, புகையிலை போன்ற அந்த போதைப் பொருட்கள் பழக்கம் உண்டு. அதே போல் வந்து எல்லா நாட்டோட இராணுவத்தின் மீதும் பாலியல் புகார் உண்டு, இந்திய இராணுவம் உட்பட. இந்திய இராணுவம் வந்து ஈழத்துக்கு அமைதிப்படை அனுப்பி பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அப்புறம் மணிப்பூரில் வந்து பங்கஜம் மனோரமான்னு ஒரு பெண்மணியை வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அதில் பாதிக்கப்பட்ட அவங்கள சார்ந்த ஒரு 5-6 தாய்மார்கள் வந்து இராணுவ தலைமையகத்துக்கு முன்பாக போய் இந்திய ஆர்மி ரேப்டஸ், இந்திய இராணுவமே எங்களை வன்கொடுமை செய்து கொள் அப்படின்னு போராட்டம் செஞ்சதையும் நாடறியும். ஆனால் விடுதலை புலிகள் இராணுவத்தின் மீது இதுவரை வந்து ஒரு பாலியல் புகார் வந்தது கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு கடைசி வரைக்கும் அந்த மிகப்பெரிய அழிவை, ஒரு பாரிய இழப்பை சந்திக்க போகிறோம் தெரிஞ்ச பிறகு கூட நமது போர் முறை வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானது இல்லை, சிங்கள இராணுவத்துக்கு தான் எதிரானது அப்படின்னு கடைசி வரைக்கும் மரபு வழி போகிற பின்பற்றினவங்க விடுதலை புலிகள். அந்த மேன்மையோடு மாண்போடு இருந்தவர்கள் ஈழத்தமிழர்கள். அவங்கள வந்து ஒரு கடத்தல்காரர்கள் போல காட்டுவாங்க அப்படின்னா இது ஒருபோதும் ஏற்கவோ அனுமதிக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட படத்தை வந்து தமிழ்நாட்டில் ஓட விடவும் முடியாது. அதனால் நாங்கள் முதல்ல ஜனநாயகபூர்வமாக தான் களத்தில் இறங்குறோம். முதல்ல இந்த சம்மந்தப்பட்ட திரையரங்க நிர்வாகிகள்கிட்ட போய் இந்த படம் எவ்வளவு ஆபத்தான ஒரு கருத்துருவாக செய்துங்கிறத வலியுறுத்தி நம்ம மனு கொடுக்குறோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு திரைப்படத்தை நீக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எடுக்க மறுக்கிற பட்சத்தில் அவங்க போராட்டம் செஞ்சு எடுக்க வைக்கிறோம். அதுதான் நடக்குது. ஓகே. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நிறைய தள்ளுமுள்ளு நடந்ததாகவும் போலீஸார் வந்து கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பிரச்சனையாயிருச்சு? இல்லை, வழக்கமாக நடக்கிறது தானே. இது போல செய்கிறப்ப காவல்துறை வந்து வரும், கைது பண்ணும், அவங்க வந்து இழுத்துட்டு போவாங்க, பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க, அடக்குமுறை ஏவுவாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தானே. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்க காட்சிகள் வந்து ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தது தானே, அதை தாண்டி உள்நோக்கம் எதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கற்பனைன்னு வச்சுக்கோமே. இப்போ நாட்டோட பிரதமர் ஐயா நரேந்திர மோடி இப்போ குபேந்திர கோடி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஒரு படத்தில் வைக்கிறேன். அவரை வந்து ஒரு நாட்டோட தலைவராக நான் காட்டுறேன். அவர் வந்து நாட்டு மக்களை படாத பாடுபடுத்தாரு அப்படின்னு இந்த படத்தில் காட்சி அமைப்பு வைக்கிறேன்னா இந்த நாடும் இந்த நாட்டோட தணிக்கை குழுவும் அதை அனுமதிக்குமா? நிச்சயமாக. அப்போ வந்து இது யாரையோ சொல்கிறாங்க அப்படி தான் புரிஞ்சுக்கப்படும். அதனால் இது வந்து கற்பனை, இதை வர்ற கதைகளும் கதை மாந்தர்களும் சம்பவங்களும் தற்செயலானது, அது நிகழ்காலத்தோடு இங்கே பொருத்தி பார்க்க தேவையில்லை அப்படின்னு என்ன சொன்னாலும் இது ஒரு கருத்துராக்கம் செய்யும். இங்கே திரைத்துறைங்கிறது மிக வலிமையான ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தின் வழியாக மிக தவறான ஒரு பரப்புரை செய்வீங்கன்னா அதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கவும் முடியாது. ஏன்னா
ஈழ விடுதலை குறித்தான ஈழ விடுதலை போராட்டம் குறித்தான புரிதலே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வர தொடங்குது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னைக்கு பேசினோம்னா, ஈழம் அப்படின்னு பேசினோம்னா அவங்களுக்கு ஈழம்ங்கிற வார்த்தை கூட தெரியாது. அன்னைக்கு வந்து பிரபாகரன் வந்து பிழைக்க போன இடத்துல நாடு கட்டு போராடுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே பொது சமூகத்தோட கருத்தாகவே இருந்துச்சு, பொது புத்தியாகவே இருந்துச்சு. அது ஈழப்படுகொலைக்கு பிறகான காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சி வந்து ஈழம்ங்கிறது ஈழத்தமிழருக்கான நாடு இல்லை, உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழ் தேசத்துக்கான நாடு, தேசம், விடுதலை அப்படிங்கிற புரிதலை உருவாக்கி ஈழம் குறித்தான எப்படி நாம் அழித்தொழிக்கப்பட்டோம், நமக்கு எப்படி அநீதி விளைவிக்கப்பட்டுச்சு, அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே கடைசி வரைக்கும் எவ்வளவு அறத்தோடு தலைவர் நின்னார், புலிகள் நின்னாங்க, எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி மற்ற தேசங்களுக்கு வந்து நம்ம கடத்தி கொண்டுக்கிறோம். அவன் கடத்தி கொண்டுக்கிற வேளையில் மிக தவறான ஒரு கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய வகையில் ஒரு ஒரு கருத்தோட்டம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து இங்கே திணிப்பாங்கன்னா அதை ஏற்க முடியாது. அந்த படத்தை வந்து ஓட விடவும் கூடாது. ஏன்னா இது தணிக்கை குழுவால் தணிக்கை செய்யப்பட்ட படம், அப்போ தணிக்கை செய்யப்பட்ட படத்தை இங்கே எப்படி எதுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இங்கே தணிக்கை இருக்குது, தணிக்கை குழு இருக்குது இந்தியாவில். விடுதலை புலிகளை பயங்கரவாதி அப்படின்னு ஒரு படத்தை காட்டுவாங்கன்னா தணிக்கை குழு அங்கீகரிக்கும், படத்தை அனுமதிக்கும். ஆனால் விடுதலை புலிகள் வந்து ஒரு வீரம் செறிந்த விடுதலை போராட்டம் செஞ்சாங்க, அவங்க ஒப்பற்ற போராளிகள் அப்படின்னு ஒரு படத்தில் காட்டுறாங்கன்னா ஒருபோதும் அதை அனுமதிக்காது. அப்போ விடுதலை புலிகள் குறித்து தலைவர் பிரபாகரன் குறித்து தமிழ் தேசியத்தோட விடுதலை போராட்டம் குறித்து எதிர்மறையாக பரப்புரை செய்யலாம் திரைப்படத்தின் வாயிலாக, ஆனால் நேர்மறையாக உள்ளதை காட்டக்கூடாது. அதான் தணிக்கை குழுவோட லட்சணம். அப்படி இருக்கப்ப தணிக்கை குழு கொடுத்துருச்சு, அனுமதிச்சுங்கிறதால இந்த படத்தை நாம் அனுமதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால் எதிர்த்து போராடுறோம். உங்களோட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இஷ்யூ வந்து பெரிய பேசு பொருளாக மாறுது. ஆனால் படக்குழு தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அந்த மாதிரியான உள்நோக்கம் எதுவுமே கிடையாது, இது வந்து ஒரு படமாக தான் எடுத்திருக்கிறோம், தப்பாக சித்தரிக்கிற காட்சிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தில் அவங்களுக்கு வந்து இந்த விடுதலை போராட்டம் குறித்தான புரிதலே இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது இல்லை, அது அப்பாற்பட்டது. ரெண்டாவது, முதல்ல படம் காட்சிப்படுத்துதில்லை, அது பிழையாக இருக்குது, அது தவறாக இருக்குது, அபத்தமாக இருக்குது, அதை ஏற்க முடியாது. இப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அத்தனை படங்களையும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம், தமிழ்நாட்டில் ஓட மற மாட்டோம் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் வேறு படம் தயாரிங்க, இது பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தோட கதை கரு, காட்சி அமைப்பு, அதை மையப்பொருள் எல்லாம் பிழையாக இருக்குது, அதுதான் நமக்கு பிரச்சனை. இதனால் எதிர்த்து போராடுறோம். இப்போ நாம் தமிழர் தாண்டி மற்ற இயக்கங்களோ சினிமா இண்டஸ்ட்ரியோ அந்த படத்துக்கு எதிராக போராடின மாதிரி தெரியல. படம் திரைத்துறை எதுக்கு போராடி இருக்கு? எப்போதாவது ஒரு முறை யாராவது முன்னெடுத்து காவிரி போராட்டம், எப்போதாவது ஒரு முறை எதுக்காவது உனக்கு போராட்டம் செய்வாங்க. மற்றபடி திரைத்துறை சார்ந்தவங்க திரைக்குள்ளே வசனம் பேசுவாங்க. நிஜத்தில் எந்த மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்காங்க? யாராவது ஒருத்தர் 2 பேர் பேசுவாங்க. அப்படி பேசினாலும் சொற்பமான இடங்களில் பேசுவாங்க, மற்ற நேரங்களில் அமைதியாகிடுவாங்க. அப்போ திரைத்துறை வந்து அந்த துறைக்குள்ளே பிரச்சனை வரும். இப்போ கமலஹாசனுக்கு படம் வருதா, படத்துக்கு பிரச்சனை வருதா? இப்போ தக்கலை படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தப்போ சக கலைஞர்கள் யாராவது வாய் தந்தாங்களா? ரஜினிகாந்த் வாய் தந்தாரா? விஜய் வாய் திறந்தாரா? யாரும் வாய் திறக்கலையே. அப்போ திரைத்துறை சேர்ந்தவங்க வாயை திறக்காமல் வாயை மூடிட்டு இருக்கிறதுல வந்து பெரிய வியப்புகள் இடம் இல்லை. அது வழக்கமையாக நடக்கிறது. அது இந்த டைமில் அந்த படத்தை தடை பண்ணுறதுக்கு இங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பேசுகிறாங்க, நாளைக்கு தமிழ் படத்தை அந்த ஊரில் ஸ்க்ரீன் பண்ண முடியாது, ரிலீஸ் ஆகாது, அந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கிற நியாயம் தானே? இல்லை, என்ன இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விதண்டாவாதம் பேசலை. நீங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க உங்கள் படத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரல. படம் தப்பாக இருக்குது, படம் சொல்லக்கூடிய கருத்து தப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். இதை வந்து தெலுங்கு எடுத்தாலும் சரி தான், இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழன் இந்த படத்தை எடுத்திருந்தாலும் அந்த படத்தை எடுக்க தான் செய்வோம். இதை மெட்ராஸ் காப்பை எடுத்திருக்கோம். அதே போல் வந்து அந்த ஒரு படம் ஃபேமிலி மேனாக ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படம் எல்லாம் பேசக்கூடிய கருத்து பிரச்சனை இருக்குங்கிறது தான், யார் எடுத்தாங்கிறது இல்லை. படம் கருத்து பிழையாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதனால் இருக்கிறோம். இப்போ இங்கே வந்து இஸ்லாமிய மக்களை வந்து ஒரு பயங்கரவாதி போல், தீவிரவாதி போல் காட்சிப்படுத்தக்கூடிய, அப்படி சித்தரிக்கக்கூடிய படங்கள் வருது, எதுக்குறோம். அதை இந்த மண்ணை சந்தம் எடுத்தாலும் விஸ்வரூபம் வந்தப்போ விஸ்வரூபம் படத்தை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்துச்சு, ஏற்கலை. அதே போல் இந்த படத்தையும் எதுக்குறோம். யார் எடுக்கிறா, யார் வந்து இயக்குறா, அதை தாண்டி படம் பேசக்கூடிய கருத்து, அந்த கருத்து எதிராக இருந்தால் எதிர்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க விடுதலை புலிகள் பற்றின அவங்களோட போராட்டம் பற்றின சரியான புரிதல் இங்கே இருக்கவங்களுக்கு இல்லை, அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபேமிலி மேனாக இருக்கட்டும், நீங்கள் குறிப்பிட்ட மற்ற படங்களாக இருக்கட்டும், அதில் அந்த பிரச்சனைகள் இருந்ததையுமே பார்த்தோம். ஸோ விடுதலை புலிகள் பற்றி ப்ராப்பராக ஒரு படம் எடுக்கிறதுக்கான சூழல் இங்கே அமையலையா? நிறைய இயக்குநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய சமூக சூழலில் இங்கே தயாரிப்பு, இயக்கம் அதெல்லாம் விட்டுருங்க, படம் தணிக்கை செஞ்சு வெளில வருமா? தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு ஒப்பற்ற மாவீரன் அப்படின்னு வேற ஒரு கதைக்களத்தில் யாரோ ஒருத்தர் பேசினா கூட அந்த இடத்துல வந்து தணிக்கை குழு வந்து அதை அமைதிப்படுத்திடுது, அந்த வசனம் இல்லாமல் அமைதிப்படுத்திடுது, இல்லை காட்சியை துணிச்சு விட்டுருது. உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியலையே. அண்ணா கூட சொன்னார், தணிக்கை இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா நான் திராவிட நாட்டே அடைஞ்சிடுவேன் அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ வலிமையான ஊடகம் வந்து திரைத்துறை.
அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மனிதனுக்குள்ள ஊடுருவி அவனை வந்து அவ்வளவு அது வந்து அவனை வந்து இழ வைக்கும். ஆனால் இங்கே வந்து தலைவரோட வரலாற்றை எடுப்பதற்கான எந்தவித புறச்சூழலும் இல்லை. புறச்சூழல்னா இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எடுக்க முடியாது. தணிக்கை குழுவில் வந்து வெட்டி முழுசாக அதை வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் வாய்ப்பு இல்லை. இப்போ உலகம் முழுக்கவே பார்த்தோம்னா இந்த மாதிரியான பேரழிவுகளை பற்றி தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2ஆம் உலக போரை பற்றி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்குது. அந்த மாதிரி எல்லா இன்சிடென்ட்ஸ் பற்றியும் படங்கள் உலகம் முழுக்க எடுக்கப்படும் போது இப்போ நம்ம பக்கத்து நாட்டில் நடந்த நம்ம மக்களுக்கு நடந்த இவ்வளோ பெரிய ஒரு அநீதி இருக்குது. இதை பற்றின ஒரு படம் கூட இல்லை, பக்கத்து நாடு கூட சொல்லலை. நம்ம இனத்துக்கு நடந்த ஒரு பேரழிவு அதில் வந்து எடுப்பதற்கான தணிக்கை குழு இல்லை. தணிக்கை குழு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த காட்சிகளை அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ எப்படி எடுக்க முடியும்? ஒரு வேளை தலைவர் வந்து எதிராளிகள் காமிக்கிறது போல் பயங்கரவாதி தீவிரவாதின்னு காமிச்சிருந்தா தணிக்கை குழு அனுமதிக்கும். நேர்மறையாக வந்து உள்ளபடி தலைவரோட வீரத்தை புலிகளோட தியாகத்தை அதை வந்து தணிக்கை குழு அனுமதிக்காது, எடுக்கவும் முடியாது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.